ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட புதிய பேஸ் அட்டாக் என்னவா இருக்கலாம். ஸோ எம்ஐயோட நியூ பேஸ் அட்டாக் பும்ராவோட கை கொடுக்க போகிறது யாரு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2025 ஸோ கண்டிப்பாக பும்ராவோட கை கோர்க்கிறதுக்கு புதிய பேஸ் அட்டாக் தான் தயாராகணும். மெகா ஆக்ஷனுங்கிறதுனால கண்டிப்பாக பேஸ் பவுலர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு அவங்க கழட்டி விட்டுருவாங்க. பும்ரா மட்டும்தான் ஒரு லோன் பேஸராக உள்ள இருப்பார். ஸோ ஆர்டிஎம் அப்படிங்கிறது என்னதான் கொடுத்தாலும் வேற லெவலில் அங்கே பும்ராவுக்கு வந்து கை கொடுத்து ஒரு ரிட்டைன் ஆகிற லெவலுக்கு வந்துட்டு பேசர் அங்கே இருக்காங்களான்னா இல்லைன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு ஆகாஷ் மதுவால கண்டிப்பாக நம்ம உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். துஷாரா ஸோ வந்துட்டு அவருக்கு பும்ரா மாதிரி வந்துட்டு அவர் கூட கை கோர்க்கிறதுக்கான எபிலிட்டிஸ் மலிங்காவோட ஆசன்ட் இருக்கிறதுனால தான் அவர் பேக் பண்ணாங்க. பட் ஆனால் இனிஷியலில் சொதப்பி கடைசியாக ஆனால் ஒரு ஹை எண்டில் முடிச்சாரு. பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் இருந்த அந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா துஷாரா இப்போ இருந்தார். எஸ்பெஷலி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர், கிறிஸ் ஜார்டான், ஸோ அதே நேரம் துஷாரா, ஜெரால்ட் கோச்சே அந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க. பட் ட்ரெண்ட் போல்ட் லெவலுக்கு வந்துட்டு யாரோட பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஸோ அந்த ஓவர்சீஸ் பேசர்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுன்னா ஜெரால்ட் கோச்சே கண்டிப்பாக சொல்லலாம் நல்லா டீசெண்டாக இருந்தது. பட் ஆகாஷ் மதுவால பேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஸ்டில் டவுட்டில் இருக்கிறதுனால ஸோ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட் ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படைக்குள்ள அவரே வந்துட்டு மீண்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரியில் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆசன்ட்ல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் வந்து எம்ஐ கேப்டவுன் அது மட்டும் இல்லாமல் எம்ஐயோட சிஸ்டர் ஃப்ரான்ச்சைஸில் இப்போயுமே ஆக்டிவாக ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக எம்ஐ மேனேஜ்மெண்ட் அவருடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சில் தான் இருப்பாங்க. பேரலி வந்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸோட அஃபிஷியல் பேஜை வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டு வருது. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து வெளியே வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிஎம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேரியர் அங்கே இருக்குது. அந்த ஆர்டிஎம்மையும் வந்து தாண்டினாதான் ட்ரெண்ட் போல்ட்டோட நம்மளுடைய டீம் கூட இணைய முடியும். ஏன்னா வந்து இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 2 ஆர்டிஎம் அந்த மாதிரி ஏதாவது வந்து பிசிசிஐ கொடுத்தாங்கன்னா அந்த 2 ஆர்டிஎம் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட் மேலே பயன்படுத்த விட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயர் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது ராஜஸ்தானுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதனால் அவர் மேலே ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்டிஎம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டினா தான் ராஜஸ்தான் வேற யார்கிட்டயாவது வந்து அந்த ஆர்டிஎம்மை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ட்ரெண்ட் போல்ட் நமக்குள்ளே வர முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்தாருன்னா அதுவே நமக்கு முதல் வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மதுவால வந்து நம்ம பேக் பண்ணணும். ஸோ அப்படி வந்து ஆகாஷ் மதுவால பேக் பண்ணல அவரை விட்டுட்டோம் வேற ஒரு டீம் அவர் எடுத்துட்டாங்கன்னா உம்ரான் மாலிக் நல்லா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன். உம்ரான் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஃபியூ சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நல்ல ஒரு ரா டேலண்டாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக்கோட அந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மெகா ஆக்ஷனில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% அது ஆக்சுவல் ப்ரைஸில் இருந்து அவர் வந்து கம்மியாக தான் போவார். ஸோ அதனால் வந்து இந்தியன் பிளேசர் ஆகாஷ் மதுவாலோட இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இவரை வந்து எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு தரமான பிளேயரை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி தருவார். அவருடைய லீத்தல் பேஸ் அப்படிங்கிறதும் பும்ராவோட இணையும் போது இன்னொரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பேசப்படக்கூடிய ஒன்றா கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பும்ரா கூட அவர் வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவருடைய இந்தியா டெபுவுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உம்ரான் மாலிக்கோட அவைலபிலிட்டியும் மும்பை இந்தியன்ஸ் கூட அவர் வந்து இருக்க போகிற அந்த ஒரு மிகப்பெரிய மொமெண்ட்டும் வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் தான். ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட இருந்திருக்காரு, ஆர்சிபியோட இருந்திருக்காரு. லாஸ்ட் இயர் இன்ஜுரி, அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் விளாட முடியாது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் நான் விளாடுவேன், நீங்கள் யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎலுக்கு மட்டும் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. அதனால அவர் அன்சோல்ட் ஆயிட்டாரு. பட் இந்த தடவை வந்துட்டு ஃபுல் சீசன் கண்டிப்பாக ஆடுவார். இந்த தடவை வந்துட்டு ஜாஸ் ஹேசல்வுட் ஃபுல் சீசன் ஆடும்போது ஸோ கண்டிப்பாக வந்து ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் அந்த ஒரு பிரைம் பவுலிங்கை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஜாஸ் ஹேசல்வுட் எப்பெல்லாம் கம்பேக் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே வந்திருக்கிறாரோ அப்பெல்லாம் நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே மும்பை இந்தியன்ஸ் எடுக்குன்னு சொல்லலை. இந்த 3 பேர்த்தில் ஒரு 2 பிளேயர் கிடைச்சாலுமே நமக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ உம்ரான் மாலிக்கை பிரைமரியாக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஜாஸ் ஹேசல்வுட் இல்லைனா ட்ரெண்ட் போல்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட பேஸ் அட்டாக் வேற லெவலில் செட் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.